வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது டிவி கீதா. இன்னைக்கு காலையில் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததால் சீக்கிரமாகவே வாக்கிங் கிளம்பிட்டேன். சீக்கிரமாக எழுந்திருக்கிறது பிடிக்காதுன்னு நேற்று தான் சொன்னேன் இல்லையா? ஆனால் இன்றைக்கி எழுந்திரிக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த பறவைங்களுக்கு மட்டும் எப்படி தான் காலங்காத்தால் எழுந்திரிக்க முடியுதோ தெரியல. எல்லாம் கீன்னு கத்திட்டு கூட்டமாக காலையிலே கிளம்பிடுதுங்க. காலையில் அவ்வளவா ரோட்டில் டிராஃபிக் இல்லாதனால ஜாலியாக ரோட்டில் திரிஞ்சு ஏதோ கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு திரிஞ்சுதுங்க. நான் பாதி தூக்க கலக்கத்திலேயே நடந்துட்டு போயிட்டுருந்தேன். ஒரு நாள் லீவ் விடலாம் வாக்கிங்க்குன்னு பார்த்தால, டீ வித் கீதாவுக்கு மேட்ரு கிடைக்கணுமே. வேறு வழி இல்லை, நடந்து தான் ஆகணும். வயசானவங்கள்லாம் சீக்கிரமாக வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தான் தூக்கம் வராதுல்ல. எங்கள் அப்பா கூட 4:45க்கெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க டெய்லி. இருட்டில் நாயெல்லாம் குலைக்கும். ஆனாலும் விடியறதுக்கு முன்னமே வாக்கிங் போயிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு திருப்பி. இந்த கொரோனா பீரியடில் எல்லாமே தலைகீழ் பாவம். எல்லாருக்குமே தான். ஒரு தாத்தா நடந்து போயிட்டே இருக்கிறப்ப கையை தட்டிக்கிட்டே நடந்தார். அது ஒரு விதமான எக்ஸசைஸ். ஒருத்தர் கையை வந்து வேக வேகமாக வீசி வீசி நடந்தார். ஒரு பாட்டி ஒரு கையால் ஷோல்டர்ஸ், இன்னொரு அப்புறம் கை ஜாயின்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சபடியே நடந்துட்டு இருந்தாங்க. நடக்கிறப்ப வயசானவங்களுக்கு வந்து அவங்க கவனம் முழுசும் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து வைக்கிற அடி மேலேயே தான் இருக்கும். ஆனால் இந்த சின்ன வயசு பசங்களை பாருங்களேன், காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு ஏதாவது கேட்டுட்டு நடப்பாங்க, இல்லை யாருக்கிட்டையாச்சும் பேசிக்கிட்டே ஃபோனில் பேசிக்கிட்டே நடப்பாங்க. ஜிம்மில் கூட காதில் ஹெட்ஃபோன் மாட்டியே தான் இருக்கும். முன்னெல்லாம் வயசானவங்க 10 பேர் சேர்ந்து ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ், பிலாட்டே எல்லாம் செய்வாங்க. அதை வந்து பார்க்கில் செய்வாங்க, நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அப்படி செய்ய வாய்ப்பே இல்லை. அந்த வயசில் அவங்க மெதுவாக செய்கிறது அழகாக இருக்கும். அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக செய்வாங்க. அந்த அளவுக்கு வாக்கிங், ஜாகிங்னு எந்த அளவுக்கு வாக்கிங், ஜாகிங்னு செய்கிறோமோ, அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சிங்கும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். வெயிட்ஸ் கூட செய்யணும்னு சொல்கிறாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் பாடி ஃபேட் குறையிறப்போ ஸ்கின் லூஸ் ஆகுது. மசில்ஸும் லூஸ் ஆகுது. அதுவும் விமெனுக்கு வந்து எஸ்பெஷலி ட்ரைசெப்ஸ் அப்புறம் வந்து லூஸ் ஆகிடும். அப்புறம் தை மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிடும். இதுக்கெல்லாம் வெயிட் ஸ்ட்ரெச்சஸ் செஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. யோகா செஞ்சாலும் ரொம்ப நல்லதான். தண்ணியில் நடக்கிறதும் நல்லதான். ஒரு பாட்டி டெய்லி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து தண்ணியில் நடப்பாங்க. தண்ணிக்குள்ளே நடக்கிறப்பே வெயிட்ஸை தூக்கிட்டு நடப்பாங்க. நம்ம பசங்களுக்கு வந்து எக்ஸசைஸோட முக்கியத்துவத்தை வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். செய்யவும் வைக்கணும். எக்ஸசைஸ் செய்கிறப்ப நமக்கு நிறைய ஆக்சிஜன் பிரெயினுக்கு போகிறதுனால இல்லை, நல்ல எனர்ஜி பூஸ்டர் ப்ளஸ் மூட் எலிவேட் ஆகும். நான் செய்கிற ஸ்ட்ரெச்சஸை பார்த்துட்டு என் பையன் சொல்லுவான், அம்மா நீ பண்ணுறதுக்கு பேர் ஸ்ட்ரெச்சஸ் இல்லை, இது வந்து வாப்லிங்னு சொல்லுவான். எக்ஸசைஸ் செய்கிறது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த சினிமா நடிகைங்கள மாதிரி 6 பேக்ஸ் வைக்கிறேன்ட்டு 6 மாதம் ஜிம்மே கதின்னு இருக்கிறது, பின்ன அப்படியே விட்டுறதுன்னு இருக்கக்கூடாது. டெய்லி 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ்க்காக ஒதுக்கணும். சில பேர் இல்லை, போனால் செக்கில் போகிறேன், இல்லை பரதேசம் போகிறேன்ற மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சால் ஒரேடியாக செய்கிறது, இல்லைன்னா ஒன்றுமே செய்கிறது கிடையாது. எக்ஸசைஸ்க்கு ஈக்குவலாக வந்து டயட் கான்ஷியஸும் இருக்கணும். போர்ஷன் கண்ட்ரோலை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம எதை வேணால் சாப்பிடலாம். அப்புறம் வந்து ப்ரோட்டீன் நிறைய எடுக்கணும் வயசாகன்னு வேறு சொல்கிறாங்க. இன்றைக்கி போகிற வழியில் ஒரு பொண்ணு போட்டிருந்த டிஷர்ட்ல புதினா இலை படம் போட்டிருந்துச்சு. அப்புறம் வந்து அதில் வந்து மின்ட் டு பி அப்படின்னு எழுதிருந்துச்சு. அது பார்க்க அழகாக இருந்துச்சு. டெய்லி வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு வயசான ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா டெய்லி வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் பஸ் ஸ்டாப்பில் அமைதியாக உட்காந்து போகிற வரவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வேர்வை அடங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற அந்த பெரியவரை இன்றைக்கும் பார்த்தேன். ஒரு ஒரு சின்ன பொண்ணு, ஒரு யங் கேர்ள், அவள் வந்து நல்ல ஒரு ஃப்ளூரசன்ட் பிங்க்கில் வந்து ஸ்ட்ரெச் பேண்ட்ஸ் போட்டு அதே கலரில் ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் போட்டுக்கிட்டு வேக வேகமாக ஓடினான். ஜா ஜாகிங்னு சொல்ல மாட்டேன், நல்லாவே ஓடினான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீடாகவே. மேரத்தான் ஓடுறவங்கள பார்த்தா கூட எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எனக்கும் இப்படி ஓடணுன்லாம் ஆசையாக இருக்கும். ஆனால் எங்கள் சின்ன அத்தைக்கு வந்து ரொம்ப நடந்ததுனால முட்டி தேஞ்சிருச்சுன்னு சொல்லி நீ ரீப்ளேஸ்மெண்ட் செஞ்சுட்டாங்க. அதை கேட்டதுலேருந்து ஐயோ எதுக்குடா வம்பு, உள்ளதும் போச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்னால் எது முடியுதோ அந்த மாதிரி ஒரு வாக்கிங் ஒரு 30 மினிட்ஸ் டெய்லி செஞ்சு முடிச்சிடுவேன். அதோடு நிறுத்திக்குவேன். மழை வர மாதிரி இருட்டிக்கிட்டு வந்துடுச்சு. அதனால் அடியை வேகமாக எடுத்து வச்சு வீட்டுக்கு நேராக வேகமாக போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, see you all tomorrow.